வணக்கம் நண்பர்களே. மோகம் இந்த ஒரு வார்த்தைக்குள் எத்தனை அர்த்தங்கள் இருக்கிறது தெரியுமா? ஒருவரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை, அவருடைய குரலை கேட்க வேண்டும் என்ற ஏக்கம், அவர் அருகில் இல்லாத போது மனதுக்குள் ஏற்படும் வெற்றிடம். இவை எல்லாம் காதலா? இல்லை. சில நேரங்களில் காதலுக்கும் மோகத்துக்கும் நடுவில் இருக்கும் கோடு நம்முடைய கண்களுக்கு தெரியாது. அந்த கோட்டை தாண்டிய பிறகு திரும்பி வர முடியாமல் போனவர்களின் கதைதான் இது. மழை தொடங்கிய மாலை. சென்னை நகரத்தின் ஒரு அமைதியான தெரு. மாலை நேரம். வானம் கருமேகமாக இருந்தது. மழை வரப்போகிறது என்பதைப் போல காற்று வேகமாக வீசியது. அந்த நேரத்தில் ஒரு பழைய வீட்டின் ஜன்னல் அருகே நின்று கொண்டிருந்தாள் மீரா. வயது 28. அமைதியான குணம். தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை முகத்தில் காட்டாத பெண். அவளுடைய கையில் ஒரு பழைய புகைப்படம். அந்த புகைப்படத்தை பார்த்தபடி அவள் மெதுவாக சொன்னாள், மீரா, சில மனிதர்கள் நம்ம வாழ்க்கையை விட்டுட்டு போயிட்டாலும் அவர்கள் விட்டு சென்ற நினைவுகள் மட்டும் ஏன் நம்மை விட்டு போக மாட்டாங்குது? அவளுடைய கண்களில் கண்ணீர் தேங்கியது. அந்த நேரத்தில் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. டக் டக் டக். மீரா திடுக்கிட்டாள். இந்த நேரத்தில் யாரு? அவள் கதவை திறந்தாள். கதவுக்கு வெளியே நின்றிருந்தான் அருண். மலைத்துளிகள் அவனுடைய முகத்தில் வழிந்து கொண்டிருந்தன. பல வருடங்களுக்கு பிறகு அவனை பார்த்த அந்த நொடி மீராவின் இதயம் ஒரு கணம் நின்றுவிட்டது போல இருந்தது. மீரா, நீங்களா? அருண் சிரித்தான். அருண் என்னை பார்த்ததும், கதவை மூட போறியா? மீரா எதுவும் பேசவில்லை. அவள் கண்கள் மட்டும் அவனை பார்த்து கொண்டிருந்தன. அருண் மெதுவாக சொன்னான், 5 வருஷம் ஆகுது மீரா. ஆனால் உன்னை பார்த்ததும் நான் இழந்தது 5 வருஷமா இல்லை, ஒரு முழு வாழ்க்கையான்னு தோணுது. மீராவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அருண் வீட்டுக்குள் வந்தான். அவன் சுற்றி பார்த்தான். எதுவுமே மாறல. மீரா அமைதியாக பதில் சொன்னாள், சில விஷயங்கள் மாறக்கூடாதுன்னு நினைச்சா அது மாறாது. அருண் அவளை பார்த்தான். ஆனால் மனிதர்கள் மாறிடுவாங்க. மீரா உடனே அவனை பார்த்தா. மனிதர்கள் மாற மாட்டாங்க அருண். அவர்கள் உண்மையான முகத்தை மட்டும் காலம் காட்டும். அந்த வார்த்தை அருணின் மனதை தாக்கியது. சில நொடிகள் இருவரும் அமைதியாக இருந்தனர். வெளியில் மழை அதிகரித்தது. அந்த மழை சத்தத்துக்குள் 5 வருடங்களுக்கு முன் நடந்த ஒரு சம்பவம் இருவருடைய நினைவிலும் திரும்பி வந்தது. அப்போது மீராவுக்கு வயது 23. அவள் ஒரு சிறிய நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். அங்கேதான் அருணை முதல் முறையாக சந்தித்தாள். முதல் சந்திப்பு சாதாரணமாக இருந்தது. ஆனால் சில சந்திப்புகள் சாதாரணமாக தொடங்கி நம்ம வாழ்க்கையின் மிகப்பெரிய அத்தியாயமாக மாறிவிடும். அருண் அதிகமாக பேச மாட்டான். ஆனால் மீரா பேசும்போது கவனமாக கேட்பான். அவளுடைய சிறிய கவலைகளையும் கவனிப்பான். ஒரு நாள் மீரா கேட்டாள், நான் பேசுறது உங்களுக்கு போர் அடிக்காதா? அருண் சிரித்து கொண்டே சொன்னான், உன் பேச்சு போரடிக்கிற நாள் தான் எனக்கு வாழ்க்கை போரடிக்க ஆரம்பித்த நாள். அந்த ஒரு வார்த்தை மீராவின் மனதில் எங்கோ பதிந்து விட்டது. அவள் அவனை பார்க்கும் பார்வை மாறியது. அருணும் அதை உணர்ந்தான். ஆனால் இருவரும் தங்கள் உணர்வுகளுக்கு பெயர் வைக்கவில்லை. ஏனென்றால் சில உணர்வுகளுக்கு பெயர் வைத்துவிட்டால் அதன் முடிவை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஒரு மாலை. அலுவலகம் முடிந்து அனைவரும் சென்று விட்டனர். மீரா மட்டும் தனது மேசையில் அமர்ந்திருந்தாள். அருண் அருகில் வந்தான். இன்னும் வீட்டுக்கு போகலையா? கொஞ்சம் வேலை இருக்கு. அவன் அவளுடைய கண்களை பார்த்தான். வேலைதானா? மீரா சிரித்தாள். வேறு என்ன? உன் கண்கள் வேற ஏதோ சொல்லுது. மீரா அமைதியாக விட்டாள். அருண் மெதுவாக சொன்னான், மீரா, சில விஷயங்களை மறைக்க முயற்சி பண்ணாத. உணர்வுகளை மறைக்கலாம், ஆனால் கண்களை ஏமாற்ற முடியாது. அவளுடைய கண்களில் கண்ணீர் தேங்கியது. நான் உங்களை பற்றி நினைக்கக்கூடாதுன்னு தினமும் எனக்கே சொல்லிக்கிறேன். அருண் அதிர்ச்சி அடைந்தான். ஏன்? ஏன்னா நீங்கள் என் வாழ்க்கையில் வரக்கூடாத மனிதர். அதை யார் சொன்னது? என் சூழ்நிலை. அருண் மெதுவாக கேட்டான். அப்போ உன் மனசு என்ன சொல்றது? மீரா பதில் சொல்லவில்லை. ஆனால் அவளுடைய அமைதியே பதிலாக இருந்தது. அடுத்த சில மாதங்களில் இருவருடைய நெருக்கம் அதிகரித்தது. ஆனால் அவர்கள் எல்லைகளை தாண்டவில்லை. அவர்களுக்குள் இருந்தது ஒரு ஆழமான உணர்வு, ஒருவரின் வழியை மற்றொருவர் புரிந்து கொள்ளும் உறவு. ஒரு நாள் அருண் மீராவிடம் சொன்னான், நான் உன்னை விரும்புகிறேன். ஆனால் உன் வாழ்க்கையை காயப்படுத்துகிற அளவுக்கு உன்னை விரும்ப மாட்டேன். அந்த வார்த்தை மீராவை அள வைத்தது. உங்களை மறக்க முயற்சி பண்ணுறேன். அருண் கேட்டான், முடியுமா? மீரா கண்ணீரோடு சிரித்தாள். முடியணும். ஏன்? சில ஆசைகள் நம்முடையது இல்லை, அதனால் அதை விட்டு கொடுக்கணும். அன்று இருவரும் பிரிந்தார்கள். 5 வருடங்களுக்கு பிறகு அதே இருவரும் மீண்டும் ஒரே வீட்டில். அருண் மீராவை பார்த்து கொண்டிருந்தார். நீ சந்தோஷமா இருக்கியா? மீரா சிரித்தா. இந்த கேள்வியை இவ்வளவு வருஷம் கழிச்சு கேட்குறீங்களே, பதில் சொல்லு. மீரா ஜன்னலை பார்த்தா. சந்தோஷமா இருக்கணும்னு கற்றுக்கிட்டேன். அருணின் முகம் மாறியது. அது என்ன அர்த்தம்? சில நேரம் வாழ்க்கை நமக்கு பிடிச்சதை கொடுக்காது, கிடைச்சதை பிடிச்சுக்கிட்டு வாழ கற்றுக் கொடுக்கும். அருண் அமைதியாகி விட்டான். பின்னர் மெதுவாக கேட்டான், நீ என்னை மறந்துட்டியா? மீராவின் உதடுகள் நடுங்கின. மறக்க முயற்சி பண்ணேன். முடிஞ்சதா? அவள் அவனை பார்த்தாள். இல்லை. அந்த ஒரு வார்த்தை அறை முழுவதும் அமைதியை நிரப்பியது. அருண் மெதுவாக சொன்னான், மீரா, நான் இங்கே வந்தது பழைய நினைவுகளை கிளற வரல, ஒரு உண்மையை சொல்லத்தான் வந்தேன். என்ன உண்மை? நான் உன்னை இன்னும் நேசிக்கிறேன். மீரா கண்களை மூடிக்கொண்டாள். அவள் அளவில்லை. ஆனால் அவளுடைய முகத்தில் பல வருடங்களாக அடக்கி வைத்திருந்த வழி தெரிந்தது. அருண் அந்த வார்த்தையை மீண்டும் சொல்லாதீங்க. ஏன்? ஏன்னா நான் மறந்து வாழ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க வாழ்க்கையை உங்கள் ஒரு வார்த்தை மீண்டும் உடைத்திடும்.
அருண் மெதுவாக பதில் சொன்னான். உன்னை உடைக்க வரல, உண்மையை மறைக்காமல் வாழ வர்றேன். மீரா அவனை பார்த்தாள். உண்மை எல்லா நேரமும் சந்தோஷத்தை தராது, ஆனால் பொய் நிம்மதியை தராது. அந்த நேரத்தில் மீராவின் கைபேசி ஒலித்தது. அவள் அழைப்பை எடுத்தாள். சில நொடிகள் கேட்டுக்கொண்டிருந்தாள். பின்னர், சரி, நான் வர்றேன், அழைப்பை முடித்தாள். அருண் கேட்டான், என்னாச்சு மீரா? அவனை பார்த்தாள். நாளைக்கு என் வாழ்க்கையில் ஒரு பெரிய முடிவு எடுக்க போறாங்க. அருணின் முகம் சற்றே மாறியது. என்ன முடிவு? மீரா பதில் சொல்லாமல் அறையை விட்டு வெளியே சென்றாள். அருண் அவளை பார்த்தபடி நின்றான். அவனுடைய மனதில் ஒரே கேள்வி. அவள் வாழ்க்கையில் நான் மீண்டும் வந்தது சரியான நேரமா இல்லை தவறான நேரமா? அடுத்த நாள் காலை மீரா தனது தாயிடம் பேசி கொண்டிருந்தாள். அம்மா, நான் இப்போ எந்த முடிவுக்கும் தயாரா இல்லை. அம்மா சொன்னார், இந்த முறை நீ மறக்கக்கூடாது. நீ ஏற்கனவே ஒரு முறை உன் வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்ட. இன்னொரு முறை அந்த தவறை செய்யாத. மீரா அதிர்ச்சி அடைந்தாள். என்ன சொல்றீங்க? அம்மா ஒரு பழைய பெட்டியை எடுத்து வந்தாள். அதற்கு சில கடிதங்கள் இருந்தன. மீரா அந்த ஒரு கடிதத்தை எடுத்தாள். அதில் அருணின் பெயர் இருந்தது. அவள் கண்டிங்க கடிகளால் கடிதத்தை திறந்தாள். முதல் வரியை படித்தவுடன் அவளுடைய கண்கள் பெரிதானது. மீராவை விட்டு நான் போகவில்லை. அதற்கு கீழே இருந்த அடுத்த வரி அவளுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப்போகும் உண்மையின் தொடக்கம். மீரா அந்த கடிதத்தை முழுவதுமாக படிக்க தொடங்கினாள். அவளுடைய கண்களில் கண்ணீர். அவள் மெதுவாக சொன்னாள், அப்படின்னா இந்த 5 வருஷமும் நான் நம்பியது எல்லாமே பொய்யா? அம்மா அமைதியாக நின்றாள். மீரா கடிதத்தை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். அருண் என்னிட்டே போகவில்லைனா அவரை என்னிடமிருந்து பிரித்தது யார்? அந்த கேள்விக்கு அவளுடைய அம்மாவிடம் பதில் இருந்தது. ஆனால் அந்த உண்மையை சொல்ல அவளுடைய மனம் தயாராக இல்லை. காதலில் மிகப்பெரிய வலி பிரிவே இல்லை, நம்மை பிரிந்ததற்கான காரணம் தவறாக இருந்தது என்பதை தெரிந்து கொள்ளும் அந்த நொடிதான். மீரா இத்தனை வருடங்களாக வெறுத்தது அருணை அல்ல, அவள் நம்பிய ஒரு பொய்யை. சில உண்மைகள் தாமதமாக தெரியும் போது அது சந்தோஷத்தை தராது, மாறாக இத்தனை நாளும் நான் ஏன் தவறாக புரிந்து கொண்டேன் என்ற கேள்வியைத்தான் தரும். மீராவின் கையில் இருந்த அந்த கடிதம் அவளுடைய 5 வருட வாழ்க்கையே கேள்விக்குறியாக்கியது. மீரா நடுங்கும் கைகளால் கடிதத்தை படித்தாள். அதில் அருண் எழுந்தியிருந்தான். மீரா, நான் உன்னை விட்டு போகிறேன் என்று நீ நினைத்தால் அது என் வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறான புரிதல். உன்னிடம் இருந்து நான் விலகியது உன்னை மறந்ததால் இல்லை, உன்னை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. ஒரு நாள் நீ இன்று உண்மையை தெரிந்து கொள்வாய். அந்த நாளில் என்னை வெறுத்திருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் நான் உன்னை ஒருபோதும் ஏமாற்றவில்லை என்பதை மட்டும் நம்பு. மீராவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அம்மா, இந்த கடிதம் எனக்கு ஏன் கிடைக்கல? அவளுடைய அம்மா அமைதியாக இருந்தார். அம்மா, கேட்கிறேன். அம்மாவின் கண்களிலும் கண்ணீர். அந்த கடிதத்தை நான் தான் மறைத்தேன். மீரா உறைந்து போனாள். நீங்கள்? அம்மா தலை குனிந்தார். ஆமாம், அந்த நேரத்தில் அருணை நான் நம்பவில்லை. அவன் உன் வாழ்க்கையை அழிச்சிடுவான்னு நினைச்சேன். மீரா கண்ணீருடன் கேட்டாள். அப்போ என் வாழ்க்கையை காப்பாற்றினீங்களா? அம்மா அழுது கொண்டே சொன்னார். நான் நினைச்சேன். மீரா உடனே கேட்டாள். இல்லை அம்மா, நீங்கள் நினச்சது வேற, நடந்தது வேற. அம்மாவால் பதில் சொல்ல முடியவில்லை. மீரா அந்த கடிதத்தை மார்போடு அழைத்து கொண்டாள். 5 வருஷம் அவரை நான் வெறுத்தேன். அவர் என்னை விட்டுட்டார்னு நினச்சி ஒவ்வொரு இரவும் அழுதேன். அவர் வேற வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டாருன்னு நினச்சி என்னை நானே சமாதானப்படுத்திக்கிட்டேன். ஆனால் அவர் என்னை விட்டு போகவில்லையா? அவளுடைய குரல் உடைந்தது. அப்படின்னா இந்த 5 வருஷம் நான் யாருக்காக அழுதேன்? மீரா உடனே வீட்டை விட்டு வெளியேறினான். அருணை பார்க்க வேண்டும். இதுவாக இருந்தாலும் அவனிடம் உண்மையை கேட்க வேண்டும். அவன் வேலை செய்யும் இடத்திற்கு சென்றாள். ஆனால் அவன் அங்கே இல்லை. அவனுடைய நண்பன் கார்த்திக் மட்டும் இருந்தான். மீரா பதற்றமாக கேட்டாள், அருண் எங்கே? கார்த்திக் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். அவன் போயிட்டான். எங்கே? அவனுக்கு ஒரு வேலை வந்திருக்கு. என்ன வேலை? கார்த்திக் அவளை பார்த்தான். மீரா, நீ அவனை இப்போ சந்திக்கக்கூடாது. அவள் அதிர்ச்சி அடைந்தாள். ஏன்? ஏன்னா அவன் உன்னை மீண்டும் காயப்படுத்த விரும்பலை. மீராவின் கண்களில் கண்ணீர். அவன் என்னை காயப்படுத்தலை, என்னை விட்டு போனது தான் காயப்படுத்தியது. அது கூட அவன் விருப்பத்தால் இல்லைன்னு இப்போதான் தெரிஞ்சிருக்கு. கார்த்திக் அமைதியாக இருந்தான். மீரா அவனை நேராக பார்த்தாள். உங்களுக்கு உண்மை தெரியும் இல்லையா? கார்த்திக் பதில் சொல்லவில்லை. அந்த அமைதியே அவளுக்கு பதிலாக இருந்தது. கார்த்திக் மெதுவாக பேச தொடங்கினான். 5 வருடங்களுக்கு முன்னாடி அருண் உன்னை திருமணம் செய்ய முடிவு பண்ணியிருந்தான். மீரா அதிர்ச்சி அடைந்தாள். என்ன? ஆமாம், அவன் உனக்காக ஒரு மோதிரம் கூட வாங்கியிருந்தான். மீராவின் கண்களில் கண்ணீர். அப்புறம்? அப்போதுதான் உன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அருணிடம் உன்னை விட்டு விலக சொல்லப்பட்டது. யார் சொன்னது? கார்த்திக் அவளை பார்த்தான். அதை அருண் சொல்லக்கூடாதுன்னு என்னிடம் கேட்டான். எனக்கு உண்மை தெரியணும். மீரா தயவு செஞ்சு. அவளுடைய குரலில் இருந்த வலி கார்த்திக்கின் மனதை உடைத்தது. அவன் மெதுவாக சொன்னான், உன் அம்மா தான் அவனை சந்திச்சாங்க. மீரா கண்களை மூடினான். 5 வருடங்களுக்கு முன் ஒரு மாலை அருண் தனியாக ஒரு தேநீர் கடையில் அமர்ந்திருந்தான். அங்கே மீராவின் அம்மா வந்தார். அருண், என் மகளுக்கு உன்னோட வாழ்க்கை வேண்டாம். அருண் அதிர்ச்சி அடைந்தான். என்ன காரணம்? நீ அவளை சந்தோஷமா வைத்திருக்க முடியாது. அதை எப்படி முடிவு பண்றீங்க? ஒரு தாயாக நான் முடிவு பண்றேன். அருண் அமைதியாக இருந்தான். பின்னர் சொன்னான், மீரா என்னை விரும்புகிறான்.
அதனால தான் சொல்கிறேன், அவளுடைய மனசை இப்போ மாற்ற முடியாது. நீதான் விலகணும். அருண் கண்களில் கண்ணீர். அவளிடம் நான் என்ன சொல்ல? அவள் உன்னை வெறுக்கட்டும், ஆனால் அவள் உன்னை தேடி வராத அளவுக்கு நீ அவளை விட்டு போயிடு. அந்த வார்த்தைகள் அருணின் இதயத்தை உடைத்தன. ஆனால் அவன் சம்மதித்தான். ஏனென்றால் அவன் நினைச்சது ஒரே ஒன்று. நான் அவள் வாழ்க்கை இல்லாத வழியை விட நான் இருப்பதால் வரும் வழி பெரியதாக இருக்கக்கூடாது. அடுத்த நாள் மீரா அருணை சந்தித்தாள். அவன் அவளை பார்க்கவே இல்லை. என்னாச்சு? அருண் குளிர்ந்த குரலில் சொன்னான். இருவருக்கும் எந்த உறவும் வேண்டாம். மீரா அதிர்ச்சி அடைந்தாள். நேற்று வரைக்கும் வேற மாதிரி பேசினீங்களே. நான் மாறிட்டேன். எதுக்கு? எனக்கு உன் மேலே இருந்தது காதல் இல்லை, ஒரு ஈர்ப்பு. அது போதும். இப்போ அது இல்லை. மீராவின் முகம் சிரிந்தது. அப்படி சொல்லாதீங்க. இதுதான் உண்மை. அவள் கண்ணீரோடு கேட்டாள். நீங்கள் உண்மையாகவே என்னை விரும்பலையா? அருண் அவளை பார்க்காமல் சொன்னான். இல்லை. அந்த ஒரு வார்த்தையை சொல்ல அவனுடைய இதயம் 1000 துண்டுகளாக உடைந்தது. ஆனால் அவன் முகத்தில் அதை காட்டவில்லை. மீரா அழுதபடி அங்கிருந்து சென்றாள். அவள் சென்றதும் அருண் தனியாக நின்று அழுதான். அவன் மெதுவாக சொன்னான். மன்னிச்சிடு மீரா, உன்னை வெறுக்க வைக்கிற அளவுக்கு நான் உன்னை நேசிக்கிறேன். கார்த்திக்கின் கதை முடிந்ததும் மீரா அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். அவள் அளவில்லை. அவள் முகத்தில் இருந்தது கோபம் அல்ல, ஆழமான வேதனை. அவர் என்னை காப்பாற்றணும்னு தான் நினைச்சாரா? கார்த்திக் தலையசைத்தான். ஆமாம். அதுக்காக என் வாழ்க்கையே தனிமையாக்கிட்டாரா? அவனுக்கும் வேறு வழி தெரியல. மீரா மெதுவாக சொன்னாள். எனக்கு பாதுகாப்பு வேண்டாம், எனக்கு உண்மை வேண்டியது. அதே நேரத்தில் நகரத்தின் மறுபுறம் ஒரு சிறிய அறையில் அருண் தனியாக அமர்ந்திருந்தான். அவனுடைய கையில் பழைய புகைப்படம், மீராவின் புகைப்படம். அவன் அதை பார்த்து கொண்டே சொன்னான். நீ என்னை வெறுக்கிறேன்னு நினைச்சு வாழ்ந்தேன். ஆனால் நீ என்னை மறக்கவே இல்லைன்னு இப்போ தெரிஞ்சா நான் சந்தோஷப்படணுமா, இல்லை நான் உன்னை மீண்டும் காயப்படுத்த போறேன்னு பயப்படணுமா? அவன் கண்களில் கண்ணீர். காதல் என்றால் சேர்ந்து வாழ்வது மட்டும் இல்லை. சில நேரங்களில் நமக்கு பிடித்த மனிதர் சந்தோஷமாக இருக்கணும்னு அதை விட்டு விலகுவதும் காதல்தான். அவன் கண்களை மூடினான். அந்த நேரத்தில் அவனுடைய கைபேசி ஒலித்தது. அழைத்தது மீரா. அருண் சில நொடிகள் அழைப்பை பார்த்து கொண்டிருந்தான். அவன் அழைப்பை எடுக்கவில்லை. மீண்டும் அழைப்பு. மீண்டும் அவன் இறுதியில் அழைப்பை எடுத்தான். ஹலோ. மறுபுறம் மீராவின் அழுகை. அருண். அவன் அமைதியாக இருந்தான். ஏன் என்னை விட்டு போனீங்க? அருண் குரல் நடுங்கியது. மீரா, நான் உங்களை வெறுத்துட்டேன்னு நினைச்சிங்களா? அவன் கண்களை மூடிக்கொண்டான். ஆமாம், நான் தினமும் உங்களை நினைச்சு அழுதேன். அருணால் பேச முடியவில்லை. நீங்கள் என்னை மறந்துட்டீங்கன்னு நினைச்சு என்னை நானே கொஞ்சம் கொஞ்சமாக கொன்னுக்கிட்டேன். மீரா, தயவு செய்து இல்லை, இன்னைக்கு நான் பேசணும். 5 வருஷமாக என் மனசுக்குள்ளே அடைச்சி வச்சிருந்ததை சொல்லணும். அவள் அழுது கொண்டே சொன்னாள். நான் உங்களை காதலிச்சது தப்பாக இருந்திருந்தா அந்த தப்பை நான் இன்னைக்கும் செய்ய தயாராக இருக்கேன். அருணின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. மீரா, இது காதல், மோகம் இல்லை. அவள் அமைதியாகி விட்டாள். மீரா மெதுவாக கேட்டாள். அப்படின்னா நான் நாளைக்கு திருமணம் செய்ய போகிறது? அருண் அதிர்ச்சி அடைந்தான். என்ன? ஆமாம், என் அம்மா எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. அருண் சில நொடிகள் பேசவில்லை. பின்ன நீ என்ன முடிவு எடுத்திருக்க மீரா? கண்ணீரோடு சிரித்தாள். என் வாழ்க்கையில் எல்லா முடிவுகளையும் மற்றவர்கள் எடுத்துட்டாங்க. இந்த ஒரு முடிவை மட்டும் நான் எடுக்க போகிறேன். என்ன முடிவு? நாளைக்கும் உங்களை நேரில் சந்தித்து சொல்கிறேன். அழைப்பு துண்டிக்கப்பட்டது. அருண் கைபேசியை பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய மனதில் ஒரே பயம். அவள் என்னை தேர்ந்தெடுப்பாளா அல்லது என்னை மறந்து வாழ முடிவு செய்வாளா? அடுத்த நாள் காலை மீரா கண்ணாடி முன் நின்றாள். அவளுடைய கையில் அருண் எழுதிய கடிதம். அவள் கண்ணாடியில் தன்னையே பார்த்து கொண்டிருந்தாள். 5 வருஷம் ஒரு பொய்யை நம்பி வாழ்ந்தேன். இனிமேல் என் வாழ்க்கையை உண்மையோடு வாழணும். அவள் வீட்டை விட்டு வெளியேறினாள். அதே நேரத்தில் அருணும் அவளை சந்திக்க புறப்பட்டான். இருவரும் சந்திக்க போகும் அந்த இடம் அவர்களுடைய வாழ்க்கையின் அடுத்த முடிவை தீர்மானிக்கப் போகிறது. ஆனால் அங்கே மீரா மட்டும் வரவில்லை. அவளுடைய குடும்பத்திலிருந்து இன்னொருவரும் வந்திருந்தார். அந்த நபரை பார்த்ததும் அருணின் முகம் வெளியேறியது. அருண், நீங்க இங்க? அந்த நபர் அமைதியாக சொன்னார். ஆமாம் அருண், இத்தனை வருடமா நீ மறைத்த உண்மை இன்னைக்கு முழுசா வெளியில் வர வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அருண் அதிர்ச்சி அடைந்தார். அந்த நபர் தொடர்ந்தார். மீராவை உன்னிடமிருந்து பிரித்தது அவளுடைய அம்மா மட்டும் இல்லை. அருண் உறைந்து நின்றான். அப்படின்னா யார்? அவர் ஒரு பழைய புகைப்படத்தை அவளிடம் கொடுத்தார். அதை பார்த்து அருணின் கைகள் நடுங்கின. இது உண்மை தெரிஞ்சா மீரா உன்னை காதலிக்கிறாளா இல்லையா என்பதே முக்கியமில்லை. அவளுடைய வாழ்க்கையை வேற மாதிரி மாறிடும். அந்த அருண் புகைப்படத்தை பார்த்து கொண்டே நின்றான். அதே நேரத்தில் தொலைவில் இருந்து மீரா அவர்களை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தாள். அவளுக்கும் இன்னும் அந்த உண்மை தெரியவில்லை. சில காதல்களுக்கு எதிரி ஒருவர் இருப்பதில்லை. ஒரு ரகசியமே எதிரியாக இருக்கும். சில உண்மைகள் நம்மை உடைக்க வரும். ஆனால் சில உண்மைகள் நம்மை மீண்டும் வாழ வைக்கும். 5 வருடங்களாக பிரிந்திருந்த அருணும் மீராவும் இன்று ஒருவரை ஒருவர் எதிரில் சந்திக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாத ஒரு உண்மையை அவர்களுடைய பிரிவுக்கு பின்னால் இருந்தது. அருணின் கையில் இருந்த பழைய புகைப்படத்தை பார்த்து கொண்டிருந்தான். அதில் அருணின் தந்தையும் மீராவின் தந்தையும் ஒன்றாக நின்றிருந்தார்கள். அருண் அதிர்ச்சியுடன் கேட்டான். இது எப்படி சாத்தியம்? அந்த நபர் மெதுவாக சொன்னார்.
உன் அப்பாவும் மீராவின் அப்பாவும் நெருங்கிய நண்பர்கள். அவர்கள் இருவரும் உங்களுடைய திருமணத்தை பற்றி பேசினார்கள். ஆனால் அந்த நேரத்தில் நடந்த ஒரு விபத்து எல்லாவற்றையும் மாட்டிவிட்டது. அருணின் கண்கள் கலங்கின. என்ன விபத்து? அந்த விபத்தில் மீராவின் அப்பா உயிரிழந்தார். அதற்கு பிறகு உன் குடும்பத்துக்கும் மீராவின் குடும்பத்துக்கும் இடையே ஒரு தவறான புரிதல் ஏற்பட்டது. அந்த புரிவை தடுக்க வேண்டியவர்கள் பயந்து அமைதியாகி விட்டார்கள். அருண் தலையை தாழ்த்தினான். அந்த நேரத்தில் மீரா அங்கே வந்தார். அவன் அவளை பார்த்தான். அவனுடைய கண்களில் கண்ணீர். மீரா கேட்டாள், என்ன நடந்தது? அருணால் உடனே பதில் சொல்ல முடியவில்லை. மீரா அருகில் வந்து கேட்டாள், இன்னும் என்னை விட்டு எதையாவது மறைக்கிறீங்களா? அருண் தலையசைத்தான். இல்லை மீரா, இனிமேல் எதையும் மறைக்க மாட்டேன். அவன் அந்த புகைப்படத்தை அவளிடம் கொடுத்தான். மீரா புகைப்படத்தை பார்த்தவுடன் உறைந்து போனாள். இது அப்பா. அவளுடைய கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவள் மெதுவாக சொன்னாள், அப்பா, உங்கள் அப்பாவை இவ்வளவு நெருக்கமாக தெரிஞ்சவரா? ஆமாம். மீரா தன் முகத்தை கைகளால் மூடிக்கொண்டாள். அப்படியான நம்மை பிரித்தது வெறுப்பு இல்லை, ஒரு தவறான புரிதலா? அருண் மெதுவாக அவளிடம் சொன்னான். மீரா, இந்த 5 வருடங்களில் நான் உன்னை மறக்க முயற்சி செய்யவே இல்லை. ஒவ்வொரு நாளும் உன்னை நினைச்சேன். ஆனால் உன்னை மீண்டும் என் வாழ்க்கைக்குள் கொண்டு வர நான் பயந்தேன். மீரா கண்ணீரோடு கேட்டாள், எதுக்கு? ஏன்னா உன்னை ஒரு முறை இழந்த வழி எனக்கு தெரியும். மீண்டும் உன்னை இழக்க என்னால் முடியாது. மீரா அவனை பார்த்தாள். நீங்கள் என்னை இழந்ததே இல்லை அருண். நம்ம காதலைத்தான் இழந்தோம், அதுவும் நம்மால இல்லை. அருணின் கண்களில் கண்ணீர். மீரா தொடர்ந்தாள். 5 வருடம் உங்களை வெறுக்க முயற்சி பண்ணேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் என் மனசு சொன்னது ஒரே ஒரு வார்த்தை, அவன் உன்னை விட்டு போயிருக்கலாம், ஆனால் அவன் உன்னை மறந்திருக்க மாட்டான். அருண் தலையை தாழ்த்தினான். மீரா அவனிடம் சொன்னாள், இன்னைக்கு புரியுது, அது என் மனசோட நம்பிக்கை இல்லை, அது நம்ம காதலோட உண்மை. அருண் மெதுவாக கேட்டான், மீரா, இன்னும் தாமதமாகலையா? அவள் சிரித்தாள். கண்ணீரோடு வந்த அந்த சிரிப்பு 5 வருட வழிக்கு பிறகு கிடைத்த முதல் நிம்மதி. தாமதம் ஆயிருக்கு, ஆனால் முடிவு ஆகலை. அருண் அவளை பார்த்தான். அப்படின்னா? மீரா சொன்னாள், என் வாழ்க்கையை இனிமேல் யாரும் முடிவு செய்யக்கூடாது. நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன? அவள் மெதுவாக பதில் சொன்னாள், என் வாழ்க்கையில் உங்களுக்கு இருந்த இடத்தை யாராலும் நிரப்ப முடியலை. நானும் அதை வேற யாருக்கும் கொடுக்க முயற்சி செய்ய மாட்டேன். அருணின் கண்களில் கண்ணீர். மீரா அவள் மெதுவாக சொன்னாள், ஆனால் ஒரு விஷயம். என்ன? இனிமேல் நம்ம உறவுக்கு மோகம்னு பெயர் வைக்காதீங்க. ஏன்னா மோகம் சில நாட்களில் மாறிடும். நம்ம உணர்வு 5 வருடம் பிரிந்தும் மாறல. அருண் சிரித்தான். அப்படின்னா இதுக்கு என்ன பெயர்? மீரா அவனை பார்த்து சொன்னாள், காதல். காத்திருந்து நிரூபித்த காதல். அந்த நாளில் மீராவும் அருணும் புரிந்து கொண்ட ஒரு உண்மை, உண்மையான காதலுக்கு அருகாமை மட்டும் தேவையில்லை, நம்பிக்கை தேவை, புரிதல் தேவை, சில நேரங்களில் காத்திருக்கும் மனமும் தேவை. மோகம் கண்களை ஈர்க்கலாம், ஆனால் உண்மையான காதல் ஒரு மனிதனின் வாழ்க்கையே மாற்றிவிடும். 5 வருட பிரிவுக்கு பிறகு 2 இதயங்கள் மீண்டும் ஒன்றானது. அவர்களை பிரித்தது ஒரு பொய், அவர்களை மீண்டும் இணைத்தது உண்மை. சில காதல்கள் முடிவதில்லை, அவை கொஞ்சம் தாமதமாக வெற்றி பெறுகின்றன.